ஒரு வேல்யூபிளான விஷயம் வந்து நான் வந்து பண்ண போறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஏதாவது கெஸ் இருக்கா? என்ன ஏதாவது கெஸ்னா என்ன கிஃப்ட் உனக்கு வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று இருக்கு. இரு என்ன தேர்வு? இது வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு கப்புள்ஸா இருந்து இந்த கிஃப்ட்டை கொடுத்தவங்க யாருமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். 5 4 3 2 1 3 வேணாம் என்ன வேணாம்? சர்ப்ரைஸ் வேணாம் மாட்டுவேன் போ. இப்போ அழுகுற. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் லைன் கிங் மதன் ராஜ் அண்ட் உங்கள் திவ்யா வந்து கம்மிங் ஜூன் சீக்கிரமாக வந்து vlogல வருவாங்க இப்போது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த vlog வந்து எதை பற்றின vlogன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி தம்ப்லைன் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இருந்தாலும் நம்ம வந்து ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ வந்து திவ்யாவுக்கு வந்து ஒரு பயங்கரமான மாஸான ஒரு என்ன பண்ண போகிறோம், சர்ப்ரைஸ் கிஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த கிஃப்ட் வந்து என்ன மாதிரி கிஃப்ட்டு, நம்ம கிஃப்ட் கொடுத்தாலே, நம்ம சர்ப்ரைஸ் கொடுத்தாலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, இந்த ஏடா கூடமா இந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்கள்லாம் கொஞ்சம் திவ்யா கொஞ்சம் டென்ஷன் ஏற்றி ஹைப்பர் ஆக்கி இந்த மாதிரிலாம் தான் கொடுப்போம். ஸோ இந்த கிஃப்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்குறது வந்து இந்த vlog பார்க்குற எல்லாருமே அவங்கவுங்க ஒய்ஃபுக்காக இருந்தாலும் சரி, அவங்கவுங்க ஹஸ்பண்டுக்காக இருந்தாலும் சரி, ட்ரூ லவ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டை வந்து ஷேர் பண்ணிக்கும் போது அவங்க ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோடய ஒப்பீனியன். அப்படிப்பட்ட ஒரு வேல்யூபிளான ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை தான் வந்து திவ்யாவுக்கு தரப்போகிறேன். திவ்யா என்ன ஓகேவா கொடுத்துடலாமா? ஸோ வந்து புதுசாக நம்ம சேனலை பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இப்போ vlog ஃபுல்லாக போகலாம். ஓகே, அது வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் என்ன அப்படின்னாக்கா, திவ்யா வர சொல்லிட்டு அப்புறம் அப்படியே அதை பற்றி அந்த கிஃப்ட்டை அப்படியே ஓப்பன் பண்ணி அந்த சர்ப்ரைஸை சொல்லிடலாமா? அப்புறம் ஒன்றும் இல்லை, திவ்யா வந்து சமைச்சிட்ருக்காங்க. என்ன திவ்யா பண்ணிகிட்ருக்கா? லைட்டர் அடிச்சுக்கிட்டு இந்த குழம்பு ஒரு வழியாக ஆக்கிடுவேன் அப்படி தானே? ஏன் ஊமையா? ஜாடைகள் மட்டும்தான் வருமா? இவன் ஒருத்தன் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கான். சரி ஓகே காய்ஸ், ஸோ அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் என்னன்னாக்கா, திவ்யா வந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். நிறைய பேர் வந்து ட்ரூவாக லவ் பண்ணுறேன் அப்படிங்கும்போது இந்த கிஃப்ட்டை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு நிஜமாகவே அவங்க ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ரொம்ப 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 விலை மதிப்பற்ற ஒரு வேல்யூபிளான ஒரு பயங்கரமான டிஃப்ரெண்ட்டான, இது வரைக்கும் கப்புள்ஸ் வந்து இது வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு கப்புள்ஸாக இருந்து இந்த கிஃப்ட்டை கொடுத்தவங்க யாருமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். டு பி ஹானஸ்ட், நான் பார்த்த வரைக்கும் அப்படி யாருமே இல்லை. மேபி அப்படி யாராவது இருந்தீங்கன்னாக்க, இல்லை ப்ரோ நான் வந்து இவங்க அப்படி இந்த மாதிரி நீங்கள் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை கொடுத்ததை இந்த கப்புள்ஸ் பண்ணியிருக்காங்க, இந்த கப்புள்ஸ் இந்த vlog பண்ணியிருக்காங்க, இந்த கப்புள்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த கிஃப்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அப்படி யாருமே இல்லை. நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்க போகிறேன். ஆல்ரெடி எல்லா ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி ரெடியாக இருக்கோம். இப்போ திவ்யாட்ட வந்து எக்ஸிக்யூட் பண்ணது மட்டும்தான் வேலை. ஆனால் அதுக்கு முன்னாடி திவ்யாட்ட ஒரு சில கேள்விகள்லாம் கேட்பேன். அதுக்கு முன்னாடி நம்ம திவ்யாவை கூப்பிடலாமா? வாங்க வாங்கண்ணா, வணக்கங்கண்ணா. என்ன சர்ப்ரைஸ் எனக்கு ஒண்ணும் புரியலையே. நான் ஒளறேண்ணா. நீ ஒளறியா இல்லையா? நீ குடுக்குற சர்ப்ரைஸ் தெரியும். ஃபீலிங்குண்ணா. அது ஃபீலிங்கா? என்ன போன vlogல என்ன சொன்னேன் நான்? வேல்யூபிளான விஷயத்தை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு வேல்யூபிளான விஷயம் வந்து நான் வந்து பண்ண போகிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஏதாவது கெஸ் இருக்கா? என்ன ஏதாவது கெஸ்னா என்ன கிஃப்ட் உனக்கு வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று இருக்கு. இரு என்ன தேர்வு? ஆக்சுவலி காய்ஸ், சத்தியமா இது திவ்யாவுக்கு தெரியாது. சர்ப்ரைஸ் கிஃப்ட் இது. சொல்லு, ஏதாவது கெஸ்ஸிங், ஏதாவது எனிஒன் கெஸ்? ஐபோன். ஓடிங் சொல்லு. அல்ட்ராவா? இல்ல வேற. காரா? கார் வாங்குற அளவுக்கு நம்ம இன்னும் வசதி ஆகல. வீடா? கார் வாங்கவே வசதி ஆகணும், வீடு வாங்க எப்படி வசதி ஆகும்? கண்டிப்பா வாங்கலாம், அதெல்லாம் ஒரு நாள் வாங்கலாம். என்ன டேரி மில்க் வாங்கி வச்சிருக்கியா? எனிஒன் கெஸ்? டப்பா. சரி, சர்ப்ரைஸ்க்கு ஒன்றை வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில கேள்விகள்லாம் நான் கேட்பேன்.
கேள்வியா? இன்னைக்கு நான் தான் கேட்பேன், இன்னைக்கு நீ கேட்குற. கேள்வி கேட்ப, நீ பதில் சொல்லணும். ஆன் ஸ்பாட்டில் இப்போ வந்து உன்னை பயங்கரமான கேள்விகள்லாம் கேட்க போகிறேன். கேள்வி கேட்பேன், நீ ஆன்சர் சொல்ல தயாரா? தயார் தயார். சீரியஸாக கேட்க போகிறேன்டி. சீரியஸா? தயார். சீரியஸான சில விஷயங்கள் தான் கேட்க போகிறேன். ஓகே, நீ மிஞ்சி மிஞ்சி உண்மை மட்டும் நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லு. ஏய், இந்த கோர்ட்ல சத்தியம் வாங்கலாம். நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு ஒன்றும் இல்லை. நான் கேட்குற கேள்விக்கு நீ உண்மையாக பதில் சொல்லணும். சரி சரி. ஏன்னா உனக்கு சரி என்ன உனக்கு எவ்வளோ பிடிக்கும்? இது வந்து அன்வான்டட் கேள்வி. வாண்டடான கேள்வி. गाइस, அன்வான்டடான கேள்வி. vlog ஓடுதான்னு பாத்துக்கறேன். ஓடுது சொல்லு. எங்க பாக்குற vlog ஓடுதானே? டிவில பாத்துட்டு இருக்கேன். ஓடுது எனக்கு தெரியுது. நல்லா இருக்கு. இந்த மாதிரி சேட்டை எல்லாம் பண்ண கூடாது. சரி ஓகே. டீசன்ட்டா. நான் பாக்குறேனா அது வேற. டீசன்ட்டா பார்க்கணுமா? சொல்லு. ஏய் தெரியுது. சொல்லு. ஏன்னா உனக்கு எவ்வளவு பிடிக்கும்? அதான் சொல்றேனே, அன்வான்டடான கேள்வி. அப்ப மொத்தத்துல பிடிக்காதுங்கறியா? ஏதோ அதுவே பழகிருங்கிற மாதிரி நான் என்னை ஒரு பழக்க தோஸ்துக்கா வச்சிருக்கியா? பழகிடுச்சு. 9 வருஷம் ஃப்ரெண்டா இருந்து பழகிடுச்சு. அதனால இப்ப லவ்வரா அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏய் உண்மையை சொல்லு. சீரியஸா? ஏய் சரி சீரியஸா சொல்லுனா இருங்க ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ சீரியஸா போலாம். சொல்லு திவ்யா. ஏய் சொல்லுடி. கிரிஞ்சி பண்ணாத. சீரியஸா சொல்றல. ஏய் நேக் பாம்பு அதெல்லாம் சொல்லுங்க. சீரியஸா உனக்கு எவ்வளவு பிடிக்கும்? சீரியஸா இப்போ சர்ப்ரைஸ் gift வேணுமா வேணாவா? அதுதான் சொல்றேன். உங்க கிஃப்ட்டுக்காக தான் நான் சொல்றேன். என்ன கிஃப்ட் வச்சிலும் நீ தெரியல, கையில ஒண்ணும் இல்ல ஒண்ணும். ஏய் வச்சிருக்கேன். பயங்கரமா இருக்கும், பங்கமா இருக்கும். சரி, எவ்வளவு பிடிக்கும்னு கேட்டீங்கன்னா நிறைய பிடிக்கும். அதுதான். இவ்வளவு பிடிக்கும் அவ்வளவு பிடிக்கும் ஏன் பிடிக்கும் முடியாது. ரெண்டாவது கேள்வி. ஏன் பிடிக்கும்னா என்ன ரீசன் பிடிக்கும்? என்ன தெரியல, ரீசன்? ஆனா பிடிக்கும். ரீசன் சொல்றீ. இதனால பிடிக்கும். இதனால பிடிச்சதுக்கான ரீசன்லாம் வந்து என்னோட முத்து போன்ற என்னோட பற்களா, இல்ல நவரசத்தையும் தூண்டும் என்னோட அழகா, இல்ல என்ன பாக்கெட்ல வச்சிருக்க மணியா? பாக்கெட்டே எல்லாம் எங்கிறது மாதிரி இருக்குதுங்க. சொல்லு 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 சொல்லு. அது ரீசன் தெரியலடா எனக்கு உண்மையாவே. அடிச்சு பிடிக்கும். பல் செட்டு போட்டுருக்கேன்னு பார்க்கறான், அடிச்சு போடுவேன். சொல்லு. நீ இப்படி பேசியிருந்தா இப்ப நானே உன்னை அடிப்பேன். சொல்லு எதனால? ரெண்டாவது கேள்விக்கு நான் ஆன்சர் சொல்லிட்டேன். எதனால? நாட் தி ரீசன். பிடிக்கும். ஓகே. பிடிக்கிறதுக்கு காரணம் தேவையில்லைங்கற. ஆமா, பிடிக்கிறதுக்கு காரணம் தேவையில்லை. தேவையில்லதான். பிடிக்காததுக்கு எது வேணா பிடிக்கும். மூக்கு பிடிக்கும், கண்ணு பிடிக்கும், காது பிடிக்கும், வாய் பிடிக்கும், பேச்சு பிடிக்கும், உன்னோட ஆக்டிங் பிடிக்கும், உன்னோட நட பாவனை, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், உன்னோட திமிரு, உன்னோட கோவம், உன்னோட அந்த குழந்தைத்தனமான ஒரு ஆட்டிடியூட், அப்புறம் அந்த ஒரு மாதிரி வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி பேசுவேன் பாரு, அடம்பிடிப்பேன் பாரு. அது 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 கூட சொல்லலாம். எல்லாமே சொல்லிட்டே போகலாம். ஸோ தட் நாட் அ ரீசன். சரி, நான் முக்கியமா ஒத்துக்கிறேன். இந்த வயசு சொல்ல, இந்த வயசு சொல்ல சொல்லவே. ஐயோ, இந்த வயசு பேசு. சரி ஓகே, இதான் பிடிக்கும்னு சொல்லிட்டு. சரி ஓகே, பிடிக்கும். அடுத்து சரி ஓகே. இப்போ உன்னை வந்து இப்போ என்ன சொல்கிறது, என்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீ சொல்லிட்ட. நான் எதனால் பிடிக்குங்கிறதே நீ சொல்லிட்டேன். அதை ஏற்கனவே நம்ம பர்சனலாக நம்ம நிறையா ஷேர் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நான் பர்சனலாக நிறையா வாட்டி கேட்ட கேள்வியே இப்போ இதெல்லாம் வந்து ஆஷிஷலாக கேட்குற கேள்வி தான் லவ்வர்ஸ்குள்ளே. இப்போ நான் ஏன் இப்படி வந்து பொதுப்படையான இந்த விளாகில் சமூக வலைதளங்களில் மூலியமாக இந்த கேள்வியை வந்து திவ்யாட்ட கேட்டுட்ருக்கேன்னா, அதுக்கு பெரிய வேல்யூபிளான ஒரு விஷயம், சர்ப்ரைஸான கிஃப்ட்டு ஒன்று திவ்யாவை காத்துட்டு இருக்கு. அதுக்காக வேண்டி தான் இந்த கேள்வியெல்லாம் கேட்டுட்ருக்கேன். ஸோ ரெகுலராக கேட்குற கேள்வியில் இன்னொரு கேள்வி இருக்குது. நான் இந்த உலகத்தை விட்டு, அதாவது லவ்வுங்கிறது என்ன, மனசு சம்மந்தப்பட்டது கரெக்டாக. என்னோடய ஹார்ட் பீட் என்னைக்காவது ஒரு நாள் நின்றுச்சு, இந்த உலகத்தை விட்டு நான் போகிறேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன்? பதில் சொல்கிற அவசியம் இல்லை. இந்த பதில் சொல்கிற மாதிரி நான் இல்லை. சொல்லுடி. ஆல்ரெடி சொன்னதா எத்தனை வாட்டி சொல்லுவாங்க. என்னது? நீ இந்த உலகத்தில் இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன். என்னை பார்த்து சொல்லு. நீ இந்த உலகத்தில் இல்லைன்னா நானும் இருக்க மாட்டேன். ஏன்? நம்மளால தனியாலாம் சர்வே பண்ண முடியாது. சர்வே பண்ண முடியாதா? நீ இல்லாம நான் வந்து ஒரு வாழ்க்கை வாழணும்னா அதுக்கு வாழாம உன் கூடயே வந்துடுவேன். நரகத்துல போய் நம்ம 2 பேரும், நான் சொர்க்கமோ நரகமோ சரி, ஏதாவது எந்த கர்மாந்தரமா இருந்தாலும் சரி, அங்கேயும் போய் நம்ம 2 பேரும் தான் இருக்கணும். என்னைய விட்டுட்டு போயிட்டு அங்க போய் வேற வழியாவது கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா வந்து இதான் வந்து அதனால வந்து
அங்கே வந்து என்ன நிம்மதியாக வாய்ப்பு இல்ல. சரி ஓகே வாய்ப்பு இல்ல. சரி ஓகே 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 சில் 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 நான் இல்லாத உலகத்தில் நீ இருக்க மாட்டேன். இருக்க மாட்டேன். 100% இல்லை, 1000% நீ இல்லாத உலகத்துல நான் இருக்க மாட்டேன். சத்தியமா சத்தியமா. உடன்கட்டை ஏறிடுவியா உடனே? உடன்கட்டை ஏறுவனா இல்ல தூக்கு மாட்டிப்பனா எனக்கு தெரியாது. உடன்கட்டை ஏறுனா அங்க ஏற விட மாட்டாங்க. நீ எரியறப்போ, அந்த காலத்துல அப்படிதான் உடன்கட்டை ஏறுவாங்க. நீ எரியறப்போ நானும் போய் குதிக்கிறேன்னா சுத்தி இருக்கவங்க என்ன முடிச்சுதான் செய்வாங்க. அப்ப என்ன பண்ண, எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்குவேன். ஆனா இருக்க மாட்டேன். அதுதான் உண்மை. நான் இருக்க மாட்டேன். இருக்க மாட்டேன். ஐயோ நீ இல்லாதத ஒரு செகண்ட் அப்படின்னு நினைச்சா கூட அப்படியே எனக்கு அப்படியே அப்படி இருக்கு. சரி, எனக்கு வந்து ஒரு பயங்கரமான கிஃப்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா? நீ இப்போ சொன்ன நான் இல்லைன்னா நீ இருக்க மாட்டேன், நான் இல்லைன்னா நீ இருக்க மாட்டேன். ஓகே, ஸோ அந்த சர்ப்ரைஸான கிஃப்ட் நான் சொல்லிட்டேன். சொல்லு. ஆக்சுவலி இப்போ சொல்ல போறியா? இந்த இயரில் ஆரம்பித்தேன். போன வருஷம் பாதி இயர்லேருந்து இந்த வருஷம் இப்போ வரைக்கும் நமக்கு அடிக்கடி நடக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, சந்தோஷத்தை தாண்டி அடிக்கடி ரெகுலராக இது வந்து நம்ம லைஃப்பில் நடந்துக்கிட்டே இருக்குது. என்ன? ஆக்சிடெண்ட் நடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம இத்தனைக்கும் நம்ம ஓட்டல, மற்றவங்களோட போய் தான் நிறையா விஷயம் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஓட்டி இன்ன வரைக்கும் விடலை. ஸோ வந்து இந்த ஆக்சிடெண்ட் ஆகி இப்போ நம்ம ஊரில் இருந்தோம் இல்லையா, போன விளாகில் நம்ம சொல்லியிருக்கோம் நிறைய ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, இந்த மாதிரிலாம் விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம ஊரில் இருக்கும் போதே நான் வந்து ஒரு பயங்கரமான விஷயம் நிறைய யோசிச்சு தெளிவாக நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த முடிவு எடுக்கிறதுக்கான மெயின் காரணம் என்னென்னா நீ தான். ஆமாம், நீ தான். ஸோ இந்த முடிவு வந்து நான் இப்போ சொல்ல போகிறேங்க. தயவு செஞ்சு நீங்கள் உண்மையாலுமே ட்ரூ லவ்வாக இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர் இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு மனநிலைமையில் நீங்கள் லவ்வர்ஸாக இருக்கீங்க, கப்புள்ஸாக இருக்கீங்க, அதர்வைஸ் எதுவாக இருந்தாலும் சரி, லவ்வு கல்யாணம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு மட்டும் சொல்லலை. நான் பொதுவாகவே ஹோல் ஃபேமிலியிலே வந்து மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தாலும் இவங்க எல்லாமே நான் இருக்க மாட்டேன். எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எங்கள் பாட்டி இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன்னு சொல்லுவேன். எங்கள் ஆத்தாக்கிட்டே சொல்லுவேன், எங்கள் ஆத்தாட்ட சொல்லுவேன், ஆத்தா நீ இல்லைனா என்னால் இருக்க முடியாதுதா இந்த உலகத்தில் அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். எங்கள் ஆத்தா சொல்லுவாங்க, அதெல்லாம் நீ இருப்பேன், அதெல்லாம் சும்மா சொல்லாத அப்படி. இல்லைத்தா, சத்தியமாக என்னால் இருக்க முடியாது. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து எங்கள் ஆத்தா தான் என்னை ரொம்ப பாசமாக பார்த்துக்குவாங்க. அப்படி எங்கள் வீட்டில் நான் அப்படி இருந்து பழகிட்டு திடீர்னு ஆத்தா இல்லாத உலகத்துலலாம் என்னால் இப்போ கூட என்னால் யோசிச்சு பார்க்க முடியாது. எனக்கு அவ்வளோ பிடிக்கும் எங்கள் ஆத்தாவை. எனக்கு என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு மாதிரி விதமான ஒரு அதெல்லாம் சொல்ல முடியாது, வார்த்தைகளால் சொல்ல முடியாது. இவங்க இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவ்வளோ சீக்கிரம் வந்து யார் வாயிலேருந்து வராது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் சரி, இல்லை இந்த மாதிரி லவ்வர்ஸாக இருந்தாலும் சரி, ட்ரூ லவ்வாக இருந்தாலும் சரி, இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒருத்தர் இருக்க முடியாது அப்படின்னா இருந்தாலும் சரி, நான் ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விஷயம் யாருமே பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல, கப்புள்ஸ் யாரும் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. நான் வந்து திவ்யாவுக்காக இந்த விஷயத்தை நான் பண்ணியிருக்கேன். சர்ப்ரைஸ் ஓப்பன் பண்ணிட்டான். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இது பண்ணணும். என்னோட பெரிய வேண்டுகோள், என்னோட பெரிய ரிக்வஸ்ட் நான் சொல்கிறேன். இதை நீங்கள் எல்லாருமே பண்ணணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். என்னை பிடிக்கும் அப்படின்னாக்க நீங்களும் அதெல்லாம் பண்ணுங்கள். நல்லது, அதெல்லாம் நல்ல விஷயம் அதெல்லாமே. ஸோ என்ன கிஃப்ட், நான் எல்லாரும் இருக்க மாட்டேன். எத்தனை தடவை கேட்டாலும் சொல்லுவேன். எத்தனை தடவை இல்லை, நான் செத்து போய் என் பணத்தை நோண்டி நீ கேட்டாலும் நான் அதெல்லாம் சொல்வேன். தூக்கத்தில் இருக்கலாம் கூட, தூக்கத்தில் இருக்கிறாங்க கூட, எங்கேயாவது உளுந்து கந்தா கூட நான் இருந்தால் இருப்பேன். நீ இருந்தால் இருப்பேன். ஒன்று நீ இருந்தால் நான் இருப்பேன், நீ இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன். இல்லைன்னா உனக்கு முன்னாடி நான் போயிடணும். தச்சிட்டு நான் இல்லாமல் நீ இருந்துருவேன். நான் இருந்துருவேன். ஆமாம், நான் இருந்துருவேன். ஆத்தா இருக்காங்க, ஆத்தா இருக்காங்க, அதனால நீ கண்டு போயிருப்ப. உன்னை வந்து அப்படிலாம் விட்டுற மாட்டாங்க. நீ என்னை இருந்தால் விட மாட்டேன். மேபி ஏதோ உடம்பு முடியல போகிற நிலைமை தான் அப்படின்னா உன்னாலே ஒன்றுமே பண்ண முடியாது. எனக்கு எங்கள் ஆத்தா எப்படியோ அது மாதிரி தான் எங்கள் அம்மாவும், என் தம்பி தங்கச்சியாக இருந்தாலும் சரி, ராகவி அம்மாவாக இருந்தாலும் சரி, நீயாக இருந்தாலும் சரி. இப்போ எங்கள் ஆத்தா இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு நான் எங்கள் ஆத்தாட்ட வந்து சின்ன வயசுலேருந்து நான் சொல்லியிருக்கேன். அதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணேன், புரியுதா? இப்போ எல்லாருமே அப்படி தான். இப்போ நீயாக இருந்தாலும் சரி, அன்றைக்கி ஃப்ரிட்ஜிலேருந்து கீழே விழுந்தப்போ நான் என்ன சொன்னேன், ஒரு பையனால் தான் நம்ம விழுந்தோம். ஒரு பையன் தான் வந்து நம்மளை ஆக்சிடென்ட் பண்ணி தள்ளியே விட்டான். அவங்ககிட்ட நான் சொல்லி அழுத விஷயம் என்ன, எங்கள் வீட்டில் இருக்கிறது வந்து நானும் என் தம்பியும் தான் இருக்கோம். என்னை நம்பி வந்தவன் என் ஒய்ஃப் திவ்யா, எங்கள் 3 பேரையுமே தள்ளி விட்டுட்டு நீ எப்பட்றா ஏன்டா அப்படின்னு சொல்லி தானே திட்டினேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே என்ன துடிச்சிச்சு எனக்கு,
இதுதான் விஷயம். யாரு எங்கள் வீட்டில் யாரும் இல்லைனாலும் என்னால் இருக்க முடியாது, அதுதான் ஒரு விஷயம். அதில் எங்கள் வீடு தான், நீயும் தான் அதில் இருக்க, புரியுதா? அவங்க வேற, நீ வேறலாம் கிடையாது, எல்லாருமே ஒன்று தான். அப்படி சொல்லடா, அது எனக்கு தெரியும். மேபி நம்மளுக்கு ஒரு சுச்சுவேஷன் ஒன்று இருக்கும், அந்த நேரத்தில் நம்ம உயிர் போகணுன்னா போகணும். அதுனா இறுக்கி வைக்க முடியும். நீ என் மேலே வச்சிருக்க பாசமோ இல்லை உங்கள் அம்மா உங்கள் ஆத்தா உங்க மேலே வச்சிருக்க பாசமோ நம்மளை காப்பாற்ற வாய்ப்பு இருக்குது. அப்படி காப்பாற்றவே முடியாது அப்படின்ற ஒரு கட்டத்தில் நான் போயிட்டாலுமே நீ ஆத்தாக்காகவாது இருப்ப, அம்மாக்காகவாது இருப்ப, உன் தங்கச்சி தம்பி அப்புறம் ராகவி அம்மா அவங்களுக்காகவாது கண்டிப்பா அவங்க இருக்கணும். அப்படின்னா அது உன் கையில தான் இருக்கு. என் கையில என்ன? நான் இப்போ உனக்கா ஒரு சர்ப்ரைஸ் விஷயம் ஒன்று பண்ணியிருக்கேன், அதை நீயும் பண்ணினா மேபி நான் இப்போ இருக்க வாய்ப்பு இருக்கு. நீ முதல்ல சர்ப்ரைஸ் என்னன்னு சொல்லு, அதை நான் பண்ணுமா வேணாமா நான் யோசிச்சேன். பண்ணுவேன்னு சத்தியம். அதெல்லாம் நான் சொல்ல இருக்கணும்னு நினைக்கிறியா இல்லையா? நான் இல்லாத இந்த விஷயத்தை சொன்னாலே நீ அதை ஒத்துக்குவ. ஏய் நான் பண்ணதை சொன்னாலும் நீ ஒத்துக்குவடி. நீ முதல்ல சொல்லுடா. இப்பவே கொல்றாங்க சொல்லிட்டா. நானும் ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கேன். 10 9 8 7 6 5 4 3 2 1 3 2 1. இந்த உலகத்தை விட்டு என்னோட ஆத்மா மட்டும்தான் போகும். என்னோட உடல் உறுப்பை வந்து நான் வந்து தானம் பண்ணியிருக்கேன். இந்த உலகத்தை விட்டு என்னோட ஆத்மா மட்டும்தான் போகும். என்னோட உடல் உறுப்பை வந்து நான் வந்து தானம் பண்ணியிருக்கேன். என்னோட ஐஸ், என்னோட ஹார்ட். யார்கிட்ட இதெல்லாம் பண்ணணும்? இல்லடி இந்த மாதிரி 2-3 வாட்டி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப பயம் அதிகமாகி நான் இந்த விஷயத்த டிசிஷன் எடுத்து பண்ணியிருக்கேன். எதுக்காக இது பண்ண? எனக்கு ஒரு மாதிரி பயம். எனக்கு தெரியும் நீ வந்து நாங்கள் நிறைய நானும் திவ்யாவும் பர்சனலாக இருக்கும்போது நான் கேட்பேன், நான் இந்த இவ்வளோ சர்ஜரி பண்ணியிருக்கேன் திவ்யா, அப்படிங்கும்போது எனக்கு என்னன்னாலும் எப்போனாலும் நடக்கும், நீ இந்த சமுதாயத்தில் வாழும், நான் இல்லைன்னா கூட நீ வந்து நல்லா இருக்கணும், நீ ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டே இருப்பேன். அவள் இப்போ வரைக்கும் இல்லை, இனிமேல் எப்போ கேட்டாலுமே வந்து அவள் ஒரே பதில் என்ன சொல்லுவாள், நீ இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன், தயவு செஞ்சு இந்த டாபிக் பேசாத, நீ இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன், அந்த டாபிக் பேசாத, இதை தான் சொல்லுவாள். ஸோ இப்போ இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்லாம் ஒன்று நடக்க இப்போ எனக்குள்ளே வந்து ஒரு பயம் வந்துருச்சு. இப்போ நான் இல்லை நான் இருக்க மாட்டேன்னா, இப்போ நான் சாகுறேன் அப்படின்னா ஏதோ ஒரு காரணம், ஏதோ அடிபட்டுறனோ இல்லை ஏன் நேரம் சரியில்லாமல் விழுந்தோ ஏதோ ஒன்று அப்படி ஒரு சூழ்நிலை வரும். இப்போ இவளுக்கும் வந்து நான் செத்துட்டேன் அப்படிங்கிறதுனால இவளும் சாகணும் அப்படின்னு டிசிஷன் எடுத்தது என்னை பொறுத்தவரை தப்பு. அதை மீறியும் இவளை நான் இருக்க வைக்கணும், நான் இல்லைனா கூட இவளை நான் இருக்க வைக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து நான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் இல்லையா? அதனால் வந்து இந்த விஷயம் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இது யாருக்குமே தெரியாது, எங்கள் வீட்டில் யாருக்குமே தெரியாது, இது திவ்யாவுக்குமே தெரியாது. இப்போ தான் ஒரு கரெக்டாக 6 days 7 days ஆகுது நான் அது எல்லாமே போய் ரெடி பண்ணிவிட்டு வந்து. ஸோ ஊருக்கு போனப்போ எங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு போயிட்டு நான் இது ஃபுல்லாக அலைஞ்சேன். ஒரு நாள் ஃபுல்லாகவே இதுக்காண்டி ஒன்றும் இல்லைங்க, தஞ்சாவூர் பெரிய ஆஸ்பத்திரியில் தான் எல்லாமே இதுக்கான விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டேன். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே திவ்யாவோட வாட்ஸ்அப்புக்கு இன்னும் 2 நாளில் 3 நாளில் வந்துடும். ஸோ வந்து இதுதான் நான் திவ்யாவுக்காக வந்து பண்ணியிருக்க ஒரு விஷயம். இதில் ஒரு விஷயம் என்னன்னாக்கா, நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், என்னோடய ஹார்ட்டு என்னோட கண் இதெல்லாம் வந்து யாருக்கு டொனேட் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து எங்கள் வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஒரு ரிக்வஸ்ட்டாக பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க. அப்படி என்னோடய ஹார்ட்டோ என்னோடய ஐஸோ எங்கேயாவது இருந்தால் திவ்யா வந்து வாழுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் எனக்கு பிடிக்கும். பொதுவாகவே இந்த ஹெல்பிங் மைண்ட் எனக்கு ரொம்ப அதிகம். நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும், நிறைய டெஸ்ட் வைக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என் மைண்டில் எப்பயுமே ஓடிட்டே இருக்கிற விஷயம். என்னால் அந்தளவுக்கு போக முடியுமா, ஃபினான்ஷியலாக அந்தளவுக்கு நான் ரெடி ஆவானா அப்படின்றது எனக்கு தெரியல. அதுக்கான முயற்சி தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் இதெல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலுமே அதை தாண்டி நம்மளால் இப்போ உடனே என்ன பண்ண முடியும், இன்றைக்கி இதை பண்ணலாமா அது அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் அந்த ஆக்சிடெண்ட்டு இப்போ நான் இல்லாமல் இருக்க மாட்டேன்னு சொன்ன விஷயங்கள் வந்து என்னை இதை பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ண வச்சுச்சு. இதுதான் வந்து என்னோட சர்ப்ரைஸ். நல்லா இல்லை சர்ப்ரைஸ், குப்பத்தட்டில் போடு. ஏன் மண்டே சர்ப்ரைஸ் பண்ணுறேன். சர்ப்ரைஸ் இது எவ்வளோ பெரிய விஷயம். அவ்வளோ பெரிய விஷயத்த நீயே வச்சுக்கோ, எதுக்கு என்ன கேட்காம இதெல்லாம் பண்ணனீங்க? எதுக்கு அழுவுற? அழக்கூடாது, அழுவாத. ஏமா எமோ அம்மா அழாத. நீ வேணும்னே இதெல்லாம் பண்ணிருப்ப. இது சர்ப்ரைஸ்லாம் கிடையவே கிடையாது. நீ போனதுக்கு அப்புறம் நானும் இருந்து சீரழியணும்னு தான் நீ இதெல்லாம் பண்ணிருப்ப. நீ இப்பெல்லாம் பண்ண பாரு,
நான் இல்லைன்னா என் தம்பி, என் தங்கச்சி, எங்கள் அம்மா, எங்கள் ஆத்தா, எங்கள் ஊரில் இல்லை எனக்கு எப்படி எல்லாருமே பாசத்தாங்களோ அது மாதிரி உனக்கு பாசம் தர்றதுக்கு இங்கே நிறைய பர்சன்ஸ் இருக்காங்க. இப்போ என்னோட கண்ணோ என்னோட ஹார்ட் எல்லாமே வந்து இன்னொரு பர்சன்ட்ட வந்து உயிரோடு இருக்க போகுது, செயல்பாட்டில் இருக்க போகுது. அப்படிங்கும்போது நீ எதை பொதுவாக வந்து லவ்க்குள்ளே என்ன இருக்கும்? ஹார்ட்டு. இந்த ஹார்ட்டே வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட வந்து துடிக்க போகுது. அப்படிங்கும்போது நான் எப்படி சாவேன்? அந்த ஹார்ட் எப்பயுமே திவ்யான்னு தானே சொல்லிட்டு இருக்கோம். என்ன வேணாம்? சர்ப்ரைஸ் வேணாம், ஆடுவேன். எனக்கு கேட்காம எதுக்கு நீ இதெல்லாம் பண்ண? உனக்கு கேட்காம நான் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தா நீ ஓகே பண்ணுவியா? நான் இதே திருப்பி சொல்றேன். நீ அழுகுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. எங்க வீட்டுல இது சொன்னா என்ன மாதிரி எடுத்துப்பாங்கன்னு தெரியாம. இது நல்ல விஷயம் தான். நான் இல்லன்னு சொல்லல. நீ ஏன் என்கிட்ட அதை பண்ணுவ? எனக்கு புரியவே இல்லை. நான் இல்ல நீ பண்ணா சரின்னு சொல்லலாம். உன் குடும்பத்தோட நீ பண்ற அப்படின்னா உன் குடும்பத்தோட இருக்கும் போது அவங்க கிட்ட சொல்லினா அவங்க சந்தோஷப்படுவாங்க. நான் எப்படி சந்தோஷப்படுவேன் நீ நினைக்கிற? எனக்கு புரியவே இல்லை. நான் இல்ல நீ வாழணும். உன்கிட்ட இருக்கிற கண்ணை இன்னொருத்தகிட்ட நான் பாக்கும்போது எனக்கு அவங்க மேல இன்னொருத்தன்ட்ட அதுதான் சொல்றேன். இன்னொருத்தகிட்ட நான் பாக்கும்போது எப்படி இன்னொருத்தெல்லாம் கிடையாது. அது யாருக்கு மேட்ச் ஆகுதோ அதுதான் சொல்றேன். காமனா சொல்றேன். நானு யாருக்கு போதுன்னு தெரியாது. குழந்தைக்கு போலாம், வயசான பாட்டிக்கு போலாம், வயசான கிழவனுக்கு போலாம். குழந்தைக்கு எனக்கு பெருசா இருக்கு. கண்ணு எல்லாருக்குமே பெருசாதான் இருக்கும். முழு அவங்க மூலியமா நான் நீ வாழ்றது நான் பாத்துக்கிட்டு என்கிட்ட இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே ஆல்ரெடி போயிடுச்சு. இருக்கிற பார்ட்ஸ் யாருக்காவது குடுக்கலான்னு தான். அப்பயாவது நீ இருப்பல்ல. நான் இருக்க மாட்டேன். பார்ட்ஸ் ஒன்னும் எனக்கு தேவையில்ல. அடிச்சு புரிச்சு போடுவேன். உனக்கு தேவைன்னா இந்த உலகத்தை விட்டு நான் போகல. ஓடி போயிடாதான்டா சொல்லிட்டு சர்ப்ரைஸ் நல்லாவே லோ சர்ப்ரைஸ் நாரி போன சர்ப்ரைஸ் போட போறோம். சர்ப்ரைஸ் வேற ஒண்ணு வேணாம். சரி இல்லையே இப்பலாம் பண்ணணும். சரி எனக்கு சத்தியம் பண்ணு. நான் பண்ண மாட்டேன். உலகத்துல நான் இருக்கணும்னா நீனும் இந்த மாதிரி நான் இருக்க மாட்டேன். நான் பண்ண மாட்டேன். நான் பண்ண மாட்டேன். நீ பண்ண மாட்டேன். நான் பண்ண மாட்டேன். நீ பண்ணுவ. நம்ம இல்லாத உலகத்துல நம்மளோட பார்ட்ஸ் பார்த்து கூட ஃபீல் பண்ண வாய்ப்பு இருக்கு தெரியுமா? அது முதல்ல உனக்கு நீ கண்டானம் பண்றதோ இல்ல உங்க ஹார்ட்டை தானம் பண்றதோ தப்பு கிடையாது. அது வந்து இன்னொருத்தவங்களை வாழ வைக்கிறதுக்கு நம்ம பண்றது. ஆனா நம்ம கூட சம்மந்தப்பட்டவங்க நம்ம இதயத்தோட இறுக்கமானவங்க அதை பார்க்கும்போது அது நம்மளோட விஷயம் தானே. அது அங்க துடிக்குது. அது பார்த்து நம்மளுக்கு ஃபீல் தான் வரும். நீ அங்க நல்லா இருக்க மாட்டியான்னு நாங்க யோசிக்க மாட்டோமா? சந்தோஷமா இருக்க இல்லையா, உன்னை எப்படி பாத்துக்கிறாங்க ஏது பாத்துக்கிறாங்க, நீ உனக்கு உருவமா இருந்தா எங்களுக்கு தெரியும் நீ சந்தோஷமா இருக்கன்னு. உன் வேற உன்னோட பாச்சப்பட்டு பார்த்து அங்கேயே நாங்க வந்து சந்தோஷமா இருக்க மாட்டோம். நானே உன் பாச்சை பார்த்து நான் சந்தோஷமா இருப்பேன். நீ எப்படி நினைக்கிற? நல்லா சந்தோஷமா இருப்ப சரியா? நான்லாம் இருக்க மாட்டேன். பாரு இப்ப பார்ட்ஸ்ங்கிறது ஆஸ் யூஷுவல் எல்லார்கிட்டயுமே என்னென்ன மாதிரி துடிக்கும். நான் தான் சொல்றேனே நீ சாப்பிடுற அதுக்கு முன்னாடி நாள் நான் செத்துருவேன். அப்போ என்னமாவது பண்ணி நான் செத்துருவேன். தப்பு. டாக்டர் சொல்லிடுவாங்கல்ல, என்கிட்ட தானே ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. ஆஸ் எ ஒய்ஃபா சைன் கேட்பாங்கல்ல, உங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படி சொல்லுவாங்கல்ல. அதுக்கு முன்னாடியே நான் போய் சேர்ந்துருவேன். அதுக்கப்புறம் நீ போய் சேர்ந்தா சரி சேரா கட்டிப்போ. ஏய் லூசு, அப்படிலாம் வந்து பேசக்கூடாது. எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கேன் நீ. அப்புறம் பார்ட்ஸுங்கிறது எல்லாருக்குமே டக் 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 டக்குன்னு எப்படி ஹார்ட் பீட் துடிக்குமோ அது மாதிரி தான் என்னோட ஹார்ட்டை இன்னொருத்தவங்க வச்சா அப்படி தான் துடிக்க போகுது. பட் என்னோட விஷயம் என்னோட மென்டாலிட்டி என்னன்னா, நான் உயிரோட இருந்தால் இருப்பேன்ல. உன் மென்டாலிட்டி குப்பத்தட்டில் போடு. நான் வந்து உன் பார்ட்ஸ் பார்த்தா லவ் பண்ணிட்டு இருக்கேன். உன்னைய உன் உருவம் தான் எனக்கு தேவை. உன் ஆட்டு தேவையில்ல, உன் குடலும் தேவையில்லை எனக்கு. அதை பார்த்து நான் ஏன் உயிரோட இருக்கணும்? எனக்கு தேவை உன் உருவம். உன் உருவம் இருந்தாதான் நான் இருப்பேன். போட்டோ இருக்க போது அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். போட்டோலாம் அக்செப்ட் பண்ணி உருவம்னு சொல்லியாச்சு. என்ன போட்டோல இருப்பேன்? அவங்களாம் போட்டோல இருக்கிறாங்களா? அப்படியே அவங்களுக்கு குங்குமங்க வச்சிருக்கீங்க. ஏதோ ஒரு மூலியமா வாழ்ந்து தானே இருக்கிறாங்க. அவங்க குங்குமஞ்சை வச்சு எதுக்கு அவங்கள செத்தவங்கன்னு காட்டுறீங்க? சாமிலாம் எடுத்துமே சாமி ரூம்ல வையே எதுக்கு தனியா வச்சிருக்கப்போ? முன்னோர்கள் அததான் சொல்றேன். முன்னோர்களா இருந்தா பின்னோர்களா இருந்தா என்ன? சாமின்னு சொல்றல, அப்ப சாமி ரூம்ல திரும்ப வைங்க. அவங்க உயிரோட தானே இருக்கிறாங்கன்னு தோணுது உங்களுக்கு. கிழிப்ப உன் போட்டோ திரும்ப சாமி ரூம்ல வச்சு கும்பிட முடியுமா? போட்டோ வச்சு அவன் வாழ்வா? நீ ஏன்டி நீ குழப்புற? நான் நல்லது பண்ணிருக்கேன், உனக்கு தேவையில்லாம என்ன போட்டு எனக்கு பண்ண நீ நல்லது. நீ எனக்கு நல்லது பண்ணல. நீ நான் சொல்றேன்னா நீ எனக்கு நல்லது பண்றேன்னா ஒரே விஷயம், உனக்கு முன்னாடி நான் போய் சேர்ந்துடணும். அவள்தான் தேவையில்லாம. அதுதான் எனக்கு நல்லது. நீதான் தேவையில்லாம பேசி தேவையில்லாம பண்ணிட்டு இருக்க போய் அசாப்புன்னு அரைச்சு விடுவேன் நான். இது ஒரு இது வந்து எனக்கு சர்ப்ரைஸ் நேரம் ஒரு பீத்தி உட்காந்து இருக்கிற. நீ பண்ற நல்ல விஷயத்த சொல்லு வீடியோல. நீயே சொல்லி நீயே சந்தோஷப்பட்டுக்கோ. நாளா சந்தோஷப்பட மாட்டேன்.
அடிச்சு புடிச்சு போடுவேன். நான் இல்லைன்னா நீ இருக்க மாட்டேன்னு சொன்னேன். நான் இருக்க மாட்டேன். எப்பா விடுப்பா விடு, அவ்வளோதான். விட்டு நிப்பாட்டு. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் அழகா ஜாலியாக வந்து கொடுத்தா நீ என்னமோ ஒரு சர்ப்ரைஸ் திரும்ப தெரியல பட. இது கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு சமாதானப்படுத்திக்கிறேன். பட் இந்த விஷயத்தை வந்து ட்ரை பண்ணுங்கள். எல்லாருமே வந்து அந்த உடல் உறுப்பு தானம் வந்து பண்ணுங்கள். எனக்கு இந்த விஷயங்கள்லாம் வந்து பண்ணிங்க அப்படின்னாக்கா நிறைய பேர் வந்து காப்பாற்றப்படுவாங்க. நிறைய பேருக்கு வந்து ஹார்ட் வீக்காக இருக்கும். அதனால நம்ம ஏதாவது ஹார்ட் டொனேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா அந்த டைமில் அவங்களுக்கு யூஸ் ஆகி அவங்களோட உயிர் வந்து அன்னைக்கு நல்லா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வந்து இருக்கும்போது நம்ம சில விஷயங்களை இந்த மாதிரி பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது என்னை பொறுத்தளவில். ஸோ இந்த ஆக்சிடெண்ட் ஆனது எனக்கு வந்து இந்த ஒரு மனநிலைமையை உண்டாக்கி இந்த விஷயம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக ஒரு மாதிரி சாக்ரிஃபையாக இருக்குது. ஸோ இது வந்து எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஸோ திவ்யாவை சாக்ரிஃபைஸ் பண்ண என்னால் முடியல. திவ்யா நீ எனக்காக பண்ணுவியா சொல்லு. நீ இல்லாத ஓடி போயிட்டு அடிச்சு போடுவேன். நானு ஓடி போயிட்டு அடிச்சு போடுவேன். வீடியோ ஓடுதுன்னு சாத்திடுவேன் உன்னை. இப்போ இருக்கிற கடுப்புல பண்ணணும் திவ்யா. இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். சொல்லு. நான் ஒரு கான்செப்ட் சொல்கிறேன், நல்லா யோசி. ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஹார்ட் பீட் வந்து இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் வந்து ஸ்டாப் ஆக போது அவங்களுக்கு வந்து ஹார்ட் வீக்காக இருக்குது. ஸோ அந்த டைமில் நம்ம வந்து ஒரு டொனேட் பண்ணியிருக்கோம். அந்த டைமில் நமக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகி நம்ம மிஸ் ஆகிட்டோம். நம்ம டொனேட் பண்ணியிருக்க டைமில் இவங்களுக்கும் இந்த 2 மணி நேரத்தில் தேவை. இந்த ஹார்ட் டொனேட் இந்த இது மேட்ச் ஆகுது வேறு. ஸோ அப்படிங்கும்போது இன்னொரு உயிர் காப்பாற்றப்படுது இல்லை. ஸோ அதனால தான் சொல்கிறேன். இன்னொரு உயிரை பற்றி நீ யோசிக்கிற. என்னைய பற்றி எங்கன்னா யோசிச்சியா? என்னைய பற்றி யோசிச்சுன்னா நீ இதை பண்ணிருக்கவே மாட்டே. யோசிச்சதுனால தான் இந்த டிசிஷன் மாதிரி. என் மைண்ட் செட் என்னன்னு உனக்கு தெரியும். நீ சும்மா என் வாயை கலராத. எதுனா அசிங்கமா கேட்டு போயிடு அந்தண்டை. உன்னைய பற்றி யோசிச்சதுனால தான். ஐயோ நீ எனக்கு எக்ஸ்பிளைனே கொடுக்க வேணாம் தயவு செய்து. அவங்க தெரியும் எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான். ஒரு சர்ப்ரைஸ் எனக்கு பிடிக்கல. நீ என்ன சொன்னாலும் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பிடிக்கல, அவ்வளோதான். அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. சரி பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது சரியா? எனக்கு பிடிக்கல. திவ்யா எங்கே போகிற? பிடிக்கலன்ட்டு நான் இவ்வளோ ஒரு வேல்யூபிளான கிஃப்ட் கொடுத்துருக்கேன். நீ பாட்டுக்கு இப்படி போனா எப்படி? இங்கே வாங்கல், இங்கே வாயேன், இங்கே வா. கொஞ்ச நேரத்துக்கு ஒரு கான்செப்ட் சொன்னேன். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. ஒருத்தவங்க வந்து ஹார்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் அந்த ஹார்ட் வீக்காக இருக்கோ இல்லை ஹார்ட்டில் கட்டியிருக்கு இந்த இப்போலாம் வந்து ஹார்ட் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கண் பார்வை இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி என்கிட்ட இந்த உடல் உறுப்பில் இது 2 தான் ஒழுங்காக இருக்குது. மற்றதெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி எல்லாம் வீணாக போய் கிடக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் எனக்கு ஏதோ ஒரு என்னோட நேரமோ ஏதோ ஒன்று எனக்கு நான் ஸ்மார்ட்டு அன்றைக்கி காலி. அந்த டைமில் வந்து என்னோடய ஹார்ட் வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து அந்த பிளட்டு இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்படிங்கும்போது இன்னொருத்தவங்கள்ட்ட போய் அது ஆக்டிவில் இருக்குது, அதாவது உயிரோடு அவங்களுக்கு போய் சேருது. அவங்களும் அதனால் வந்து அவங்களுக்கு உயிர் வந்து நல்லா இருக்காங்க. ஸோ கண் வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து பார்வை வருது. என்னோடய கண் இங்கே நான் இறந்ததுக்கப்புறம் வேஸ்ட்டாக மண் தான் சாப்பிடும், அதை மண்புழு தான் சாப்பிடும். அது இன்னொருத்தவங்கள்ட்ட உபயோகமாக இருக்குங்கும்போது இது வந்து ஒரு நல்ல விஷயம் தானே. உங்ககிட்ட எனக்கு ரொம்ப, அதாவது என்கிட்ட உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தான் என்னோடய கண்ணு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவேன். ஸோ அந்த கண் வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து ஒரு பார்வை தருது, இன்னொருத்தவங்களோட லைஃப் வந்து வெளிச்சத்தை தருது. அப்படிங்கும்போது இது ஒரு பெரிய விஷயம் தானே. உனக்காக நான் பண்ணியிருக்கேன். எந்த லவர் இந்த மாதிரி சொல்லுவாங்க எனக்கு தெரியல. இது வந்து இப்போது ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருந்து இந்த மாதிரி கண் தானமோ இல்லை வந்து ஹார்ட்டு இந்த தானமோ அப்படி பண்ணுறேங்கிறது அதாவது அவங்களோட பர்சனல். பட் நான் என்னோடய லவ்வருக்காக பண்ணுறேன் அப்படிங்கும்போது எனக்கு இது வந்து பெரிய வேல்யூபிளான விஷயமா எனக்கு தெரியுது. நீ ஃபீல் பண்ணுறது எனக்கு புரியுது. பட் லாஜிக்காக யோசி, ஃபேக்டை யோசி. நான் லாஜிக்காக தான் யோசிக்கிறேன். நீ சொல்கிறது 100% கரெக்டு. நம்ம உறுப்பு வந்து எதுவுமே வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நீ நினைக்கிறேன். நம்ம இல்லைனாலும் நம்மளோட உறுப்பு வேற ஒருத்தவங்களுக்கு உதவும் அப்படின்னு நீ யோசிக்கிற. அதெல்லாம் லாஜிக் தான். லாஜிக் இல்லைலாம் நான் சொல்லவே இல்லை. ஆனால் என்கிட்ட இதை நீ இந்த லாஜிக்கை பண்ணணும் எந்த அவசியமே இல்லையே. இப்போ ஏன் அவசியம் இல்லைன்னா
ஏன் அவசியம் இல்லைன்னா, இப்போ நம்ம ஃபேமிலியோட இருக்கோம், நம்மளுக்கு கல்யாணம் ஆகலை, நீ உன் வீட்டில் இருக்க, உன் கல்யாணம் ஆகலை, ஏதோ இல்லை அப்படின்னா நீ அவங்களுக்காக லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணி நீ வந்து உனக்கு தோணுது நம்ம வந்து குடும்பத்துக்காக நம்ம நிறையா பண்ணிட்டோம், மற்றவங்களுக்காக நம்ம போய் உறுப்பு போய் சேரணும் அப்படின்னு நீ நினைக்கிறது ஓகேன்னு சொல்லலாம். நான் எப்படி வந்து நினைப்பேன் நீ யோசிக்கிறேன்னு எனக்கு புரியல. பட் நீ பண்ணியிருக்க விஷயம் வந்து நல்ல விஷயம். நம்மளோட கனவு ரொம்ப பெருசு, நம்ம ட்ரஸ்ட் வைக்கணும், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் இருக்கிற பர்சன், புரியுதா? அப்படி இருக்கும்போது இப்போ நான் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக சீக்கிரமாகவே அதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணுவோம், அதுக்கான விஷயங்கள்லாம் நடக்கும். அப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைனால நான் வந்து கடவுள்கிட்ட போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீ அந்த இடத்துல இருந்து அந்த எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும். நீ என் கூட வந்து விட்டுட்டு என் புருஷன் போயிட்டான் நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீனும் ஒரு டிப்ரெஷன்லையோ இல்லை அதுக்காக உன்னை வருத்திக்கிட்டு உன்னோட உயிரை இழந்துக்கிட்டு அப்படிலாம் இருந்தால் அது நல்லா இருக்காது. இப்போ நம்ம வந்து கஷ்டப்பட்ட எஃபோர்ட் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், கண்டிப்பாக இதுக்கப்புறமும் கஷ்டப்பட்டு தான் அந்த ட்ரஸ்ட் இதெல்லாமே ஓப்பன் பண்ணி நம்மளை நம்பி எவ்வளோ குழந்தைங்கள் இருக்க போகுது, எவ்வளோ முதியோர்கள் இருக்க போகிறாங்க, எவ்வளோ ஊனமுற்றவர்கள் இருக்க போகிறாங்க, புரியுதா? அப்படிங்கும்போது அந்த இடத்துல நீ ஹேண்டில் பண்ணணும் இல்லையா? இப்போ நம்ம இருந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கும் மற்றவங்க இருந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கும் வித்தியாசம். இப்போ என்னை இங்கே மாட்டி விட்டுட்டு நீ போய் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு இல்லை, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது சொல்கிறேன் பாப்பா. இப்போ இன்னைக்கு நடக்கும், அதனால நான் அப்படி இன்னைக்கு நான் பேசலை, நடக்கும்போது என்னோட உடல் உறுப்பு வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு, உயிரோட தான் இருக்கு அப்படின்றத நீ வந்து அது வந்து நான் இங்க இருந்து இந்த பூமியில இருந்தா பார்த்து சந்தோஷப்படணும் அவசியம் இல்லையே. இப்போ நான் ஒரு சொன்னேன்ல, நம்ம ட்ரஸ்ட் வச்சிருப்போம், இதெல்லாம் யாரு ஃபாலோ பண்றது, யாரு பாத்துக்கிறது, உன்னை நம்பி உனக்கு நிறைய குழந்தைங்க இருப்பாங்களே, அதெல்லாம் யாரு பார்த்துப்பா? அம்மான்ட்டு உடையாறவங்களே கேங்கி மங்கனின்ட்டு வெளியே உடையாடுறேன். அது மாதிரி நீ பேசுறது லாஜிக்கே இல்லை தெரியுமா எனக்கு. நல்லா நீ பேசுறது லாஜிக்கே இல்லை. ஓகே, ஐ அக்செப்டட் யுவர் ஐடியாஸ், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். நான் சொல்றதுக்கு வேற எதுவும் இல்லை. பட் குட் தாட், நல்ல விஷயம்தான் பண்ணியிருக்க, நான் இல்லைன்னு சொல்லலை. என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல, எனக்கு அக்செப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அக்செப்ட் அவ்வளோதான், கொஞ்சம் நாளாகவும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஏன்னா நல்ல விஷயம் பண்ணியிருக்கன்னும் போது நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். கெட்ட விஷயத்த நம்ம எப்படி? இது நான் வந்து நல்ல விஷயம் சிம்பத்திக்காகலாம் பண்ணலடி, நான் அதை சொல்லவே இல்லையே. நான் வந்து பெரிய இது பண்ணிட்டேன், பெரிய மலையை சாய்ச்சிட்டேன், நான் வந்து பயில்வான், நான் வந்து பல பேருக்கு நல்லது செஞ்சுட்டேன் அப்படின்னு இங்க நான் சிம்பத்திக்காக நான் இந்த vlog நான் பண்ணல. இப்போ நம்ம வச்சு உங்ககிட்ட பேசல. நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்கோம் அப்படின்னா அது ஒரு சிலருக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு டைம் எடுக்கும். கரெக்டா? ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இவங்களா அப்படியா அப்படின்னு போராமப்படுறவங்களும் இருக்காங்க, இவங்களா பண்ணியிருக்காங்க அப்படின்னு நக்கல் பண்றவங்களும் இருக்காங்க. எனக்கு என்னன்னா அதை டக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பட் என்னோட மனசு வந்து என்னன்னா, நீ பண்ணியிருக்கிறது கரெக்ட், 100% கரெக்ட். நானா இருந்தாலுமே நான் அதை பண்ணுவேன். ஏன்னா உனக்காக பண்ற அப்படின்றத விட நீ எனக்காக பண்ணியிருக்க. நான் வந்து எப்படின்னா, என்னோட மைண்ட் செட் எப்படின்னா, உனக்காக பண்ற அப்படின்றத நம்ம பால்ஸ் வந்து வீணாகக்கூடாது. அது வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு உதவுனா நல்லா இருக்கும், அவங்க மூலயமா நம்மளுக்கு பிடிச்சவங்கள பார்க்குறோம் அப்படின்றது தான் நம்ம மைண்ட் செட். உன்னோட மைண்ட் செட்டும் அதான். அப்படின்னா நீ இல்லாமல் நான் இருக்க மாட்டேன் நான் சொன்ன ஒரே விஷயத்த இப்போ உன் மைண்டுக்காகவும், அதே மாதிரி நம்மளுக்கு அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகுது, அது சும்மா போய் ஏண்டா போகணும் அப்படின்றதுக்காகவும் நீ அந்த விஷயம் பண்ணியிருக்க. ஓகே, இட்ஸ் கரெக்ட், இட் 100% வேல்யூபிளான ஒரு விஷயம். இது யாருமே வந்து நீங்கள் பண்ண தப்பு அப்படின்னு யாருமே, நானே அதை சொல்ல முடியாது நீ பண்ணியிருக்க தப்பு அப்படின்னு. பட் என்னோட இடத்துல இருந்து நீ யோசிக்கணும்ல. ஸோ இல்லை, எனக்கு பொதுவாக வந்து மற்றவங்க ஹெல்ப் பண்ணணும், இந்த மாதிரி ட்ரஸ்ட்லாம் வைக்கணுன்ற ஆசை இருக்குது, ஏற்கனவே இருந்துக்கிட்டு தான் இருக்குது, அதெல்லாம் அதுக்கான முயற்சியெல்லாம் போயிட்டு தான் இருக்குது. பட் இந்த மாதிரி பார்ட்ஸ்லாம் தியானம் பண்ணணும் அப்படின்ற விஷயம் எனக்கு சத்தியமாக என் மைண்டுக்கு எட்டவே இல்லை. எனக்கு இது வரைக்கும் என் லைஃப்பில் தோணுனதும் கிடையாது. பட் என்னை தோண வச்சது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து திவ்யா தான். ஏன்னாக்கா அதான் அடிக்கடி நாங்கள் பர்சனலாக சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கும் போது அப்போ பேச்சு வாக்கில் நான் இல்லைனா என்ன பண்ணுவேன் அப்படின்னு நார்மலாக ஆஸ்யூஷுவலாக கேட்போம் இல்லையா, லவ்வர்ஸ் இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லை ஃபேமிலி உள்ளவங்களே வந்து கேட்பாங்க இல்லையா. அப்படிலாம் கேட்கும்போது எனக்கு டக்குன்னு வந்து இந்த ஆக்சிடென்ட் ரெகுலராக நடக்கும்போது இந்த மாதிரி திவ்யாவும் இந்த ஆன்சரை சொல்லிகிட்டே இருக்கும்போது எனக்கு இந்த பயம், கிட்டத்தட்ட ஒரு 13 நாளாக நான் பயத்துலேயே இருந்தேன். அந்த ஆக்சிடென்ட் பார்த்து நைட்டு தூங்காமல் இருந்தேன். அப்படிங்கும்போது எனக்கு இந்த விஷயம் பண்ணால் கரெக்டாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோண வச்சது வந்து திவ்யாவோட லவ் தான். அதுக்கு எனக்கு தெரியல நான் பண்ணியிருக்கிறது நல்ல விஷயமா, நான் கொடுத்த கிஃப்ட்டு திவ்யாவுக்கு வந்து வேல்யூபுளான கிஃப்டா அப்படிலாம் எனக்கு தெரியல. பட் என்னோட மனசாட்சிப்படி இதை வந்து நிறைய பேர் பண்ணுங்க, நான் அவ்வளோதான் சொல்லுவேன். இப்போ அதாவது பிரிய முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருப்பேன், இவன் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன், இவன் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன் அப்படின்ற எல்லா உறவுமே சரி,
இந்த விஷயத்த நீங்கள் பண்ணீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களோட பார்ட்ஸ் வந்து இன்னொரு இடத்துல வேலை செய்யும்போது அவங்க ஃபேமிலி அதை பார்க்கும்போது ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. திவ்யா வந்து இப்போ லவ்வர் வந்து கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் நாள் எடுக்கும், டைம் எடுக்கும். பட் திவ்யா அக்செப்ட் பண்ணிப்பா, எனக்கு தெரியும். இல்லை, அது வந்து உண்மையாகவே நல்ல விஷயந்தான் கைஸ். நான் என்னை பொறுத்த வரைக்குமே நான் யார் அதை பண்ணியிருந்தாலுமே நான் வந்து நல்ல விஷயந்தான் சொல்லுவேன். பட் என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நான் நல்ல விஷயம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இது வந்து 100% இது வந்து எல்லாருமே பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இப்போ வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோ இல்லை நம்ம ரிலேட்டிவோ இல்லை நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களோ வந்து நம்மளை விட்டு போகும்போது அவங்கள ஏதாவது ரூபத்தில் நம்ம கூட இருக்க மாட்டாங்களா நம்ம யோசிச்சிருப்போம், நிறைய பேர் யோசிச்சிருப்போம். அதே மாதிரியே ஒரு சில கப்புள்ஸ் வந்து ஒரு சில திருமணமாகி கூட இருக்கவங்க வந்து ஹஸ்பண்ட் இறந்துட்டா அவங்க இறந்துக்கிறது தாங்க முடியாமல் அவங்க மனைவி இறந்துருக்காங்க, மனைவி இறந்தது தாங்க முடியாமல் ஹஸ்பண்டும் இறந்துருக்காங்க. ஆனால் அவங்க 2 பேரோட வந்து லைஃப் வந்து அவங்க இறந்ததோட முடிஞ்சு போயிருக்கும். ஸோ அப்படி நம்ம இருக்கிறத விட நம்ம இறக்க போகிறோம், நம்மளுக்கு சாவு நிச்சயம் அப்படின்னு தெரியுதோ அந்த செகண்ட் நம்மளுக்கு எப்போன்னு தெரியாது. இன்றைக்கி நைட்டு தூங்கினா நாளைக்கு காலைல முழிப்போமான்னு தெரியாது. ஸோ அதனால் இதை பண்ணி வைக்கிறது ரொம்ப 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 நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ரொம்ப நல்லது தான் நான் சொல்லுவேன். இவன் பண்ணது காமனாக பார்க்கும்போது ஓகே நல்ல விஷயம் பண்ணியிருக்கான்னா ப்ரௌட் தான் பண்ணுறேன். என் புருஷன் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கான், அவன் இல்லைனாலும் அவனோட பார்ட்ஸ் வந்து இந்த பூமியில் வாழுது, யாருக்காவது ஒருத்தர் ஹெல்ப் ஆகுது அப்படின்னும் போது நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். பட் ஆஸ் எ ஒய்ஃபாக என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவள் இல்லாத உலகத்தில் நான் இருக்கவே கூடாதுன்னு இன்ன வரைக்குமே கம்பீரமாக நான் உட்காந்துருக்கேன். அவனோட பார்ட்ஸை யாருக்கிட்டையாவது நான் பார்த்துட்டுனா இந்த உலகத்தை விட்டு எனக்கு எப்படி போகணும்னு தோணும். அப்பா நம்ம பிடிச்சவங்க அவனோட கண்ணாக இருந்தாலும் சரி, அவனோட ஹார்ட்டாக இருந்தாலும் சரி, அவனோட லிப்பு, அவனோட பல்லு, அவனோட ஹேர் முத கொண்டு எனக்கு அவன்கிட்ட ரொம்ப பிடிக்கும். அவன் ஹேர் ஸ்டைல் யார் தான் நான் பார்த்தா கூட அடுத்த செகண்ட் இவன் ஞாபகம் தான் வரும். அவன் கலருமே வந்து எனக்கு பிளாக் ரொம்ப பிடிக்கும்னு அவனை அக்செப்ட் பண்ண காரணமே அவன் கருப்பாக இருக்கான் அப்படின்றதுனால தான். அந்த கலர் கூட மற்றவங்களுக்கு போகும் அப்படின்னும் போது நான் வந்து அதை பார்க்கும்போது எனக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து எனக்கு அது சந்தோஷமாக இருக்காது. நம்ம ஹஸ்பண்ட் இருந்திருந்தா இந்நேரத்தில் இப்படி இருந்திருக்குமே அப்படின்னு தான் நான் யோசிப்பேன். ஸோ அதனால் என்னோட பர்சனலாக வந்து எனக்கு அவன் பண்ணதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பட் பப்ளிக்காகவும் சரி, ஒரு காமனான ஒரு ஹியூமனாக இருந்தாலும் சரி, ஐ 100% அக்செப்ட் திஸ் ஐடியாஸ். எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு தான் நானும் சொல்லுவேன். ஏன்னா இது உலகத்தில் இருக்க எல்லா மனுஷங்களுக்கும் தேவையான ஒரு விஷயம், பண்ண வேண்டிய விஷயம். உங்களால் முடிஞ்சது, நம்மளால் காசு பண்ண முடியாது கைஸ். உண்மையாகவே நம்ம செத்தாலும் சரி இருந்தாலும் சரி நம்மளால காசு பண்ண முடியாது. நம்ம செத்ததுக்கு அப்புறம் வந்து நம்மளோட பார்ட்ஸ் ஒருத்தவங்களுக்கு போது அவங்களால அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கு. அவங்க படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வேலை பார்க்குற இருந்தாலும் சரி, இல்லை பெருவிலே கண் இல்லாத பார்வை இல்லாதவங்களா எனிஒன் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு போய் சேருது அப்படின்னும் போது அது நமக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம குடும்பத்துக்கு ஒரு நல்ல விஷயம் தான். நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க அதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. நம்ம பையன் வந்து அவன் போனாலும் அவன் நம்ம கூட தான் இருக்கா, அவங்கள பார்த்தாவது அவங்க வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. இவன் அந்த மைண்ட் செட்டில் தான் வந்து இந்த பிளானை பண்ணியிருக்கான். பிகாஸ் அவங்க பார்த்தா யோசிக்கும் போது அதான் திவ்யாவோட லவ் வந்து என்னை இப்படி திங்க் பண்ண வச்சுச்சு. பட் நான் வந்து இந்த டிசிஷன் எடுத்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் என்னோட கற்பனை எங்கே போயிடுச்சுன்னா, எங்கள் அப்பா இல்லாமல் என் தம்பி வந்து ஒரு 1 இயராக வந்து ரொம்ப சைலண்ட்டாக ஒரு மாதிரி இருண்ட வாழ்க்கைக்கு போயிட்டான். அவனை அதுலேருந்து வெளில கொண்டு வரதுக்கு ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன். மேபி எங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி ஏதாவது இந்த மாதிரி கண் தானமோ இல்லை வந்து ஹார்ட் இந்த மாதிரி ஏதாவது பார்ட்ஸ் தானம் பண்ணியிருந்தாக்க என் தம்பிக்கிட்ட நான் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி இங்கே பாரு இங்கே தான் அப்பா இருக்காரு அப்படின்னு ஏதாவது சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி எனக்கு கற்பனை வந்து எங்கெங்கேயோ போயிடுச்சு. ஒருவேளை நம்ம இப்போ இந்த மாதிரி இது பண்ணியிருக்கோம், இந்த 2 விஷயத்த இது பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக திவ்யா வந்து அதை பார்த்து சந்தோஷப்படுவாள். இன்னொரு பக்கம் நான் இல்லாமல் திவ்யா எவ்வளோ கஷ்டப்படுவாளோ அதே அளவுக்கு என் தம்பியாக இருந்தாலும் சரி, என் தங்கச்சியாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி வேணால் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சண்டைகள் இது எல்லாமே இருக்கலாம். ஃபேமிலினா சண்டைகள் இருக்க தான் செய்யும். ஸோ அதை தாண்டி பாசம் இல்லாமலாம் இருக்காது. கண்டிப்பாக எந்த ஃபேமிலியுமே யாரு மேலேயுமே பிள்ளைங்க மேலே அண்ணன் தங்கச்சி மேலே பாசம் இல்லாமலாம் இருக்காது. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல என்னோடய பார்ட்ஸ் வந்து வேலை செஞ்சிட்ருக்கு அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதை பார்த்து அவங்க சந்தோஷப்படுவாங்கங்கிறதையும் நான் நம்புகிறேன். அதுக்காக தான் இந்த டிசிஷன் எடுத்து நான் பண்ணுறேன். இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையுமே சொல்லலை. கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ் இல்லை, ஒரு 7-6 டேஸ் ஆயிடுச்சு. ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு 4வது 5வது நாளில் தான் இந்த டிசிஷன் எடுத்து ஒரு அண்ணன் அங்கே வந்திருந்தார் என் கூட. அவரை கூட்டிகிட்டு போயிட்டு தான் அது எல்லாமே ப்ரொசீஜர் எல்லாமே பண்ணேன். ஸோ கூடிய சீக்கிரம் வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் எல்லாருமே என்னோடய சப்ஸ்கிரைபான எல்லாருமே வந்து இந்த விஷயத்த பண்ணி வைங்க. நான் சொல்கிற லாஜிக்கெலாம் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது வரைக்கும் நாங்கள் என்ன பேசுகிறோம் ஏதாவது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து அந்த விஷயத்த நீங்கள் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப
இப்போ என்கிட்ட வந்து சில வந்து இப்போ ஹார்ட்டு இப்போ கண் வந்து நல்லா இருக்குது, அதனால் நான் வந்து அதை பண்ணேன். ஸோ நிறைய பேர் வந்து கிட்னி, ஸோ வந்து இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து எல்லாமே தானம் பண்ணலாம் இல்லையா? அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தானம் பண்ணலாம். எனக்கு தெரியல, அது தெரியல. பண்ணுவாங்கல்ல, கிட்னி பண்ணுவாங்க. அது வந்து ஆக்டிவ்ல இருக்கு அப்படின்னா பண்ணுவாங்க. ஹார்ட்டுமே வந்து ஆக்டிவ்ல இருக்குன்னா மட்டும்தான் ஹார்ட் டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க. கண்ணு வந்து அது நீங்கள் உயிரோட இருந்தாலும் இல்லைனாலும் கண் வந்து ஆக்டிவ்ல இருக்கும். அதனால அது வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஹார்ட்டு, கிட்னி, அப்புறம் இதெல்லாம் வந்து மிஸ் ஆகி கொஞ்சம் நேரத்தில் வந்து இருக்கும். அதுக்குள்ள நீங்கள் அதுக்குள்ள வந்து சொல்லணும் டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்ன சொல்லணும். இப்போ நான் அசிங்கமாக சொல்லுவேன். சரி, ஓகே காய்ஸ். ஸோ வந்து நான் திவ்யாவுக்கு கொடுத்த சர்ப்ரைஸ் வந்து திவ்யா வந்து மிரண்டு பாஸ் ஆகி இது பயங்கரமான கண்ணீரோடு அதை வந்து அது வரவேற்றாங்க. உங்களுக்கு நான் திவ்யாவுக்கு கொடுத்த கிஃப்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த கிஃப்ட்டை வந்து ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப வேல்யூபுளாக ரொம்ப 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 ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த விஷயத்த நான் பண்ணியிருக்கேன், இதை பண்ணியிருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான், உங்களுக்காக தான் நான் பண்ணேன், நான் உங்களோட எப்பயுமே லைஃப் லாங் இருப்பேன் அப்படின்ற விஷயம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து தானம் பண்ணுது. அப்போது அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்குது. ஸோ இவங்க மிஸ் ஆகிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து அந்த பார்ட்ஸை வந்து பார்த்து சந்தோஷப்பட போகிறாங்க. என்றைக்குமே அழிக்க முடியாத ஒரு உயிராக இருக்கும். புரியுதா நான் சொல்கிறது? இவங்க இல்லை லைஃப்பில் இனிமேல் அவ்வளோதான் இல்லை. இப்போ எங்கள் அப்பா இவங்க எல்லாமே அவ்வளோதான் இனிமேல் இல்லை, அவங்களோட மெமரிஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறது எங்கே இருக்குது? இல்லை எங்கள் அப்பாவோட ஹார்ட் பீட் இங்கே துடிக்குது, இங்கே இருக்குது அப்படின்னு யோசிக்கிற சந்தோஷம் எப்படி இருக்குது? வித்தியாசம் இருக்குல்ல ரெண்டுக்குமே. இப்போது வந்து நம்ம யாராலையுமே அழிக்க முடியாது. இந்த ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னாலே இந்த உலகத்தை விட்டு நம்ம எப்பயுமே நிரந்தரமாக எங்கேயுமே நம்ம போக மாட்டோம். இங்கேயே தான் நம்ம இருப்போம். நம்ம ஃபேமிலியை பார்த்துட்டே இருப்போம், நம்ம ஃபேமிலியை ரசிச்சுக்கிட்டே இருப்போம், நம்ம ஃபேமிலி நம்மளை பார்ப்பாங்க. இந்த ஒரு திருப்தி, இந்த ஒரு ஹாப்பினஸ் எப்பயுமே இருக்கும். கான்ஃபிடென்ட்டாக நான் இப்போ உயிரோடு இருக்கும்போது நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். நான் இந்த உலகத்தை விட்டு போனால் கூட என்னோடய ஹார்ட் பீட் வந்து துடிக்கும், என் பாப்பா பார்த்து சந்தோஷப்படுவான், என் ஃபேமிலி அதை பார்த்து சந்தோஷப்படுவாங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ், சந்தோஷம் இருக்குது. சரியா? காசு பணம் சேர்த்து வைக்கிறதுலாம் அப்புறம். பட் நம்ம என்ன தான் இருந்தாலும் திவ்யா சொல்ல போல நம்ம உயிரோடு இருக்கிறதுங்கிறது வேற இல்லையா? அப்போ நம்ம ஹார்ட் பீட் ஒருத்தவங்கள்ட்ட துடிச்சு அவங்க அந்த ஹார்ட் பீட்டால் உயிரோடு இருக்காங்க அப்படிங்கிறத என் ஃபேமிலியோ இல்லை திவ்யாவோ பார்க்கும்போது அது ஒரு புதுவிதமான ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதை நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணணும், எல்லாருமே அந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்றது எங்களோட வேண்டுதோல். கூடிய சீக்கிரம் திவ்யாவே மண்டைய கல்வி பண்ண வச்சிருவேன். இல்லை நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். நான் பண்ணிட்டேன். நான் வந்து என்னோடய உடல் உறுப்பு தானம் பண்ணியிருக்கேன். என்னோடய பாடி வந்து எரிக்கவும் கூடாது, புதைக்கவும் கூடாது. மெடிக்கல் காலேஜில் படிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு வந்து ரிசர்ச்க்காக என் பாடி எழுதி கொடுத்தேன். இதே என்கிட்ட சொல்லவே இல்லை. ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். எப்போனா நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. பஸ்ஸில் இருந்து விழும்போது. எல்லாருமே இந்த ஆக்சிடென்ட் தான் இந்த மாதிரி விஷயங்களை பண்ண வைக்கிறது. ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்போது இந்த இடத்துல அடிபட்டுச்சு, பேக் தலையில் அடிபட்டுருச்சு. அது வந்து எனக்கு அப்போது வலி தெரியல. அதுக்கப்புறம் ஒரு 1 year போனதுக்கப்புறம் பயங்கர பெயின் ஆரம்பிச்சிச்சு. ஸ்கேன் எடுக்க போய் பார்க்கும்போது என்னென்னா பின்னில் இருக்க நரம்பு சதைஞ்சிருக்கு. அடிக்கடி ஹெட் பெயின் வரும். எனக்கு பின்னாடி தான் வரும். முதல்ல எனக்கு தலைவலி வந்தால் இங்கே ஃப்ரண்ட்டில் வருது ஃபஸ்ட்டு. உங்ககிட்டயே நான் சொல்லியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச், ஆல் தி பெஸ்ட், சூப்பர். என்கிட்ட சொல்லலை, பட் கோவம் இருந்தாலும் இந்த இடத்துல சொன்னியே அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். எந்த ஹாஸ்பிட்டல் என்ன இதுன்னு சொல்லிட்டு எனக்கு டீட்டெயில்ஸ் மட்டும் சொல்லி ஜிஹெச்ல பார்த்துக்கோங்க காய்ஸ். நானாவது அறிவு வந்து இப்போ தான் செஞ்சேன், இவன் வந்து இதை பற்றி தெரியாமலே பண்ணியிருக்கான். ஏன்னா அப்போ வந்து என் பேரண்ட்ஸ் இல்லை. ஸோ நம்ம வந்து இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு நான் யோசிச்சப்போ என் பாட்டி தான் கூட இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நான் எதுவுமே பண்ணதே இல்லை. சரி எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம அப்புறமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும் போது தான், அப்படின்னு நினைக்கும் போது தான் எனக்கு அந்த ஆக்சிடெண்ட்டே ஆச்சு. ஸோ நம்ம இல்லைனாலும் அம்மாவுக்கு வந்து எனக்கு என் மேலே ரொம்ப பாசம். என் பாட்டிக்கு யாருக்கு முன்னாடியும் என்னை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. வெளியே இருக்கவங்ககிட்ட என்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் எங்கள் அண்ணன் கூட சண்டை வரும்போது என்னை விட்டு கொடுத்துட்டாங்க. அப்போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம அப்பா அம்மா இருந்திருந்தால் நம்மளை விட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க, என்ன இருந்தாலும் பாட்டி தானே வளர்த்தாங்க அப்படின்னு தோணும் போது சடனாக எனக்கு இந்த ஐடியா வந்துச்சு. நம்ம எதுக்கு நம்ம செத்துட்டா ஒன்று நம்ம பாடி எரிப்பாங்க இல்லை புதைப்பாங்க, மண் தின்ட்டு போகிற உடம்பு வந்து யாராவது ஏதாவது பண்ணட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிடெண்ட் ஆகி
ஒரு 1 இயர் கழிச்சு ஹெட் பெயின் வந்துச்சு. போய் செக்அப் பண்ணேன். ஸ்கேன் எடுக்கும்போது என்ன சொன்னாங்க, உங்களுக்கு பின்மண்டையில் இருக்க நரம்பு சதஞ்சிருக்கு, உங்களுக்கு இதுக்கப்புறம் தலைவலி வருதுன்னா நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், இந்த தலை வந்து இதுக்கப்புறம் எங்கேயும் அடிப்படாமல் இருக்கணும், இல்லைன்னா பிளட்டு கிளாட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனாலே எனக்கு தலையில் அடிப்பட மாதிரி அவ்வளோ சீக்கிரம் எதுவுமே பண்ண மாட்டேன். அப்போ வந்து அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க? அப்பா அம்மா நினச்சி தான் அழுது. நம்ம இல்லை அப்படின்னா எந்நேரமும் வந்து உங்களுக்கு அந்த பிளட்டு கிளாட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனாலே தலையில் அடிப்படாமல் பார்த்துருவோம். ரொம்ப அழக்கூடாது, ரொம்ப சவுண்ட்ஸ் கேட்கக்கூடாது, ரொம்ப நாய்ஸ்லாம் வந்து என் காதில் வைக்க, ஹேர் பட்ஸ்லாம் யூஸ் பண்ணவே கூடாதுன்னு சொன்னாங்க என்ன. அதனால தான் நான் கொஞ்ச நேரம் ஹேர் பட்ஸ் யூஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் கழட்டி அந்த ஹேர் பட்ஸ் யூஸ் பண்ணும்போது எனக்கு அப்படி வலி ஆரம்பிக்கும், கழட்டிடுவேன். அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு விதமான பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. அம்மாவும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணல, யாருமே நம்மளுக்கு இல்லைன்னு போது நம்ம அந்த உலகத்தில் இருந்து என்ன பண்ண போகிறோம்? நம்ம என்னைக்காவது ஒரு நாள் சாவ தான் போகிறோம். நான் நாளைக்கு தான் சாவ போகிறோம். நான் என்னோட மைண்ட் செட் அப்படி கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் சாவ தான் போகிறோம். நம்ம உறுப்புலாம் வந்து நல்லா தானே இருக்குது. ஏன்னா என்னோட உடம்புல என் தலையை தவிர்த்து இது எல்லாமே நல்லா தான் இருக்குது. என் கண், என்னோட கிட்னி, என்னோட ஹார்ட்டு எல்லாமே என்னோட கர்ப்பப்பை முதற்கொண்டு எனக்கு வந்து எல்லாமே கிளியராக தான் இருக்குது. அப்படின்னும் போது நான் யோசித்த விஷயம் என்னென்னா, இது யாருக்காவது உதவட்டுமே. நம்ம வந்து நீ யோசிக்கிற மாதிரி நான் யோசிக்கல. நம்ம குடும்பம் பார்க்கட்டும், நம்ம எங்கேயாவது இருந்தால் நம்ம குடும்பம் சந்தோஷப்படும், நான் சந்தோஷப்படுவேன். நான் அப்படி யோசிக்கல. யாருக்காவது நான் இது வரைக்கும் யாருக்கும் ஹெல்ப் பண்ணதில்லை. நான் வந்து நீ பண்ணுறல சாப்பாடு வாங்கி கொடுக்குறது அந்த மாதிரி கூட நான் பண்ணதில்லை. ஏதோ என்னால் தெரிஞ்சதை என்ன பண்ணுவேன்னா காசு கொடுப்பேன். இந்த குட்டி குட்டி குழந்தைங்க வரும்ல, அதுங்களுக்கு டீ அந்த மாதிரி வாங்கி கொடுத்துருக்கேன். சாப்பாடு இது வரைக்கும் நான் தானம் பண்ணதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் வந்து இவனோட பர்த்டேக்கு வந்து நாங்கள் ஒரு ட்ரஸ்ட்டில் போய் சாப்பாடு போட்டோம். அதுதான் நான் பண்ண ஃபர்ஸ்ட் அன்னதானம் நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் சாப்பாடு கொடுக்கறது அப்படின்னு அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ண விஷயம். அதுக்கு முன்னாடி வயசானவங்க வந்தாங்கன்னா காசு கொடுப்பேன், இல்லை டீ பிஸ்கெட் எதனா வாங்கி கொடுப்பேன். சாப்பாடு வாங்கி கொடுத்ததில்ல. அதுக்கப்புறம் தான் என் பாட்டி சொல்லுவாங்க, நீ வந்து ஒருத்தவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறேன்னா இந்த மாதிரி வாங்கி கொடுக்காம சாப்பாடாக வாங்கி கொடு. ஏன்னா அன்னலட்சுமி ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்து தேடி போக மாட்டாங்க. நம்ம வீட்டில் இருக்காங்கன்னா நம்ம அவங்களுக்கு கொடுத்தா நம்ம மூலயமா அன்னலட்சுமி அவங்க கிட்ட போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் பண்ணதே இல்லை. இவங்கிட்ட வந்து அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த ட்ரெஸ்ஸில் போய் சாப்பாடு போட்டப்போ எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. என் பாட்டி சொன்னதான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ இதெல்லாம் நான் யோசிக்கும் போது நம்ம பாட்டு யாருக்காவது போய் உதவட்டுமே. அது யாருக்கு நம்மளுக்கு தெரியாது. கூட சொல்லலை, இப்பதான் சொல்லுது, யாருக்கு நம்மளுக்கு தெரியாது. நான் இது இவங்கிட்ட சொன்னா வந்து நீ ஏன் அதெல்லாம் பண்ண, உனக்காக நான் இருக்கேன், நீ இருக்க அப்படி சொல்லி ஏதாவது ப்ராப்ளம். இப்போ நான் உங்ககிட்ட சண்டை போடுறல, ஸோ சொல்ல மாட்டேன், அதனால நான் சொல்லலை. அதுவும் இல்லாமல் எனக்கு ஞாபகம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் உண்மை, எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போ நீங்கள் சொல்லி தான் எனக்கு ஞாபகம் வருது. அப்புறம் நம்ம இதை பண்ணியிருக்கோமே உன்கிட்ட சொல்லலை அப்படின்னு இப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதுதான் நீ சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நான் சொல்லலான்னு இருந்தேன், அதனால தான் நான் சொன்னேன். அப்போது நான் வந்து நீ எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்துட்டேன். அவ்வளோதான், நீ எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்த, நான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தேன். திட்டமிட்ட குடும்பம் தீர்த்திராத இன்பம். அது வந்து நான் வந்து யாருக்காவது போய் உதட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னோட பாடி வந்து எரிப்பாங்க. யாருக்காக போய் உதவட்டும் அப்படின்னா அந்த மென்டாலிட்டியில் கொடுக்கல. இந்த கழுதை வந்து நான் செத்து போயிட்டா எந்த பிள்ளையும் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொன்னால அதனால ஆக்சிடென்ட் ஆகி இந்த மாதிரி ஒரு கஷ்டம் என்னோட மைண்ட் செட் நான் சொல்றேன். இப்போ வந்து நான் உனக்காக இருக்கன்றதுக்காக நீ என்னை விட்டு போனாலும் உன்னோட கண்ணை வாத்து பார்த்து நான் வாழணும்னு நீ நினைக்கிறல்ல. ஸோ அந்த டைம்ல எனக்கு யாருமே இல்லை, நீயும் இல்லை, அம்மாவும் இல்லை. அம்மாவும் சண்டை போட்டுருச்சு என் கூட. அது அவங்க அம்மாவுக்கு அவங்க பேரன் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு சர்க்கிள் உருவாக்கிட்டாங்களா. ஸோ அதனால நான் யாருக்காவது போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த உறுப்புகள் தானம் பண்ணதை விட நான் உடல் தானமும் பண்ணேன். என்னன்னா மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இப்போ நம்ம பாடி வச்சு தானே ரிசர்ச் பண்ணுவாங்க, அதுக்காக நான் என்னோட பாடியும் நான் எழுதி கொடுத்துட்டேன். ரிசர்ச் பண்ற அளவுக்கு ஒன்றும் எலும்பா இருக்கு இல்லை, அப்படி இல்லை. இந்த நரம்புலாம் எடுப்பாங்க நம்ம செத்ததுக்கு அப்புறம். இந்த நரம்பு நம்மளுக்கு தையல் போடுறாங்கல்ல, பயமா இருக்கு, அதெல்லாம் சொல்லாத. என்னமோ பண்ணிருக்கா, நல்ல விஷயம் பண்ணிருக்கா, அவ்வளவுதானே. என்னோட ஆமா, நான் செத்துட்டேன்னு வச்சுக்கோயேன், என்னோட உடம்பு வந்து நீங்க புதைக்கவும் கூடாது, எரிக்கவும் கூடாது. கவர்மெண்ட் வந்து உங்களை ஜெயில போட்டுருவாங்க. எடுத்துட்டு போய் இதெல்லாம் மெடிக்கல் காலேஜுக்கு கொடுக்கணும். அப்போ டெய்லி உன்னை பாத்துக்கலாம், அவங்க அந்த பவுடர் எல்லாம் அடிச்சு உனக்கு ஆமா வச்சுப்பாங்க. அப்போ ஓகே ஓகே கைஸ். ஸோ வந்து இது எனக்கு பெரிய பயங்கரமான சர்ப்ரைஸாக கொடுத்துட்டா திவ்யா. நான் அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போய் அவள் எனக்கு பயங்கரமாக கிஃப்ட் வந்து செமையாக பண்ணிட்டா. ஸோ இதை விட வந்து ஒரு காதலன் வந்து ஒரு காதலிக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் நான் மேபி திவ்யா ஃபர்ஸ்டே கேட்ட மாதிரி காரு, அப்புறம் வந்து வீடு, அப்புறம் என்னென்னமோ இதெல்லாமே நான் கொடுத்தா கூட இந்த அளவுக்கு எனக்கு தெரியல. இதை கம்பேர் பண்ணும்போது அது எல்லாமே அது வெறும் பொருள், அவ்வளோதான் என்னை பொறுத்தளவில். இது அப்படி கிடையாது. இது என்னோட லவ், என்னோட உயிர், ஒரு வேல்யூபிளான விஷயம் என்னை பொறுத்தளவில்.
நான் என் லவ்வை அவ்வளோ நேசிக்கிறேன், என் லவ்வை நான் அப்படி பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்தளவில் இப்போ இல்லை, எப்பயுமே அப்படி தான் இருப்பேன். ஸோ இந்த விஷயத்த நீங்களும் பண்ணுங்கள், உங்கள் ஒய்ஃபுக்கு, உங்கள் ஹஸ்பண்டுக்கு அண்ட் உங்கள் ஃபேமிலிக்காக ஒருத்தர் இப்படி பண்ணீங்க அப்படிங்கும்போது எல்லாமே நல்லது நடக்கும். இந்த உலகத்தை விட்டு நீங்கள் எப்பயுமே போக மாட்டீங்க. உங்களை உங்கள் ஃபேமிலி எப்பயுமே பார்த்துட்டு இருப்பாங்க, நீங்கள் உங்கள் ஃபேமிலி எப்பயுமே பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த விஷயத்த கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுங்கள். ஓகே ஓகே கைஸ், எனக்கு ஒரு மாதிரி திவ்யா சொன்னது அப்பயே பண்ணிட்டாள் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே கைஸ், இந்த சர்ப்ரைஸ் vlog வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த விஷயத்த நீங்களும் கண்டிப்பாக பண்ணுவீங்கிறதையும் நான் நம்புறேன். உண்மையாகவே இது வேல்யூபிளான ஒரு விஷயம். யாருமே வந்து தயவு செய்து பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா பண்ணிடுங்க. இது ரொம்ப 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 நம்ம வாழ்க்கைக்கும் நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்றதுக்கான ஒரு உதாரணமாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இது உண்மையாகவே பெரிய விஷயம்தான். இவன் இந்த அளவுக்கு யோசிப்பா, இந்த அளவுக்கு பண்ணுவான்றது எனக்கு உண்மையாகவே சர்ப்ரைஸாக தான் இருக்குது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவே இப்போ எங்கள் அம்மாவும் இந்த vlog அம்மா ஆமாம்மா பண்ணிட்டேன், எங்கள் சித்தி பார்ப்பாங்க, கவிதாம்மா கண்டிப்பாக ஃபோன் வரும் இந்த vlog பார்த்துட்டு. சுமதி அம்மா, ஆமாம் சுமதி சித்தி, என் தங்கச்சி சுதிக்ஷா எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ அப்புறம் அவன் பேர் என்ன, ஸ்வேதா, சக்தி எல்லாருமே பார்ப்பாங்க இந்த vlog கண்டிப்பாக. ஸோ பார்த்துட்டு நீங்கள் எல்லாருமே இதை ட்ரை பண்ணணும். எல்லாரும் ட்ரை பண்ணல, இது எல்லாமே நீங்கள் எல்லாருமே இதை பண்ணாக்க நல்லா இருக்கும். யாருமே வந்து ஒருத்தர் மிஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இந்த சர்ப்ரைஸ் vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த விஷயத்தை நீங்கள் எல்லாருமே பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் vlogல உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறோம். உங்கள்கிட்ட இருந்து பாய் சொல்லிட்டு போகிறது நாங்கள் உங்கள் மதன், திவ்யா. ஓகே காய்ஸ், பாய் பாய், லவ் யூ ஆல்.